ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பற்றி ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள். நான் சீக்கிரமாக போட்டுறேன், ஏன்னா படிக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னு தெரியும், நோ லீவ். ஸோ எனக்குமே என்ன சொல்கிறது, கோவமாக வருது லீவ் இல்லாமல் எப்படி படிக்கிறோம் அப்படின்ட்டு. என்னென்னா நான் படிக்கிறேன்ட்டு இல்லை, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, அப்போவே தெரியுது கஷ்டம்னா என்னென்னு. ஸோ எனக்கு புரியுது. இது லாஸ்ட் மினிட் கொஸ்டின், அதான் பிடிஎஃபாகவே வந்துட்டேன், நான் போர்டில் எழுதுறது புரியலன்னு சொல்லனால. ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா 45+ மேலே எடுக்கலாம், 70க்கு 50 கூட எடுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு கொஷினும் பார்த்திங்கன்னா ஏபின்னு போடுறனால நமக்கு இப்போது ஒரு கொஷின் ஃபஸ்ட் லெசனில் கேட்டால் இன்னொரு கொஷின் செகண்ட் லெசனில் கேட்பான், அந்த மாதிரி தானே. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா 2 மார்க் 3 மார்க் எனக்கு ஒரு 4 அட்டன் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள், 5 மார்க் ஒரு 4 அட்டன் பண்ணுற மாதிரி, 5 அட்டன் பண்ணுற மாதிரி இதை பிளான் சொல்லுங்கள். இதெல்லாம் முடியாது. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, 5வது கொஸ்டின் அதுதான் வரும், அது என்ன வேணாலும் கேட்பான். 4வது கொஸ்டின் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்லை ஆர் சாய்ஸில் திரும்ப ஒரு ஆர்கானிக் கேட்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் வேணால் எழுத வச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்குது, ஃபிசிக்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத கொஸ்டின் படிச்சிங்கன்னா 45+ எடுக்கலாம். பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. பாஸ் பண்ணுறதுக்கும் இதில் சொல்லிடுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி முடி. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், யூனிட் வைஸ் சொன்னிங்கன்னா நாங்கள் எந்தெந்த லெசன் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க. அது ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 1, யூனிட் 2. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். யூனிட் 5, யூனிட் 6, 7, 8, 9, 10 இதை மட்டும் படித்து 14th லெசன் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிறத கேளுங்க. யூனிட் 1, 2, 5, 6, 7, 8, 9, 10, 14 நான் கொடுத்த கொஷின்ஸாவது நீங்கள் படிச்சிங்கன்னா, புக் பேக்கு எல்லாமே சேர்த்து படிச்சிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன் 3 2 மார்க், 3 3 மார்க், 3 5 மார்க் எழுதலாம். 3 5 மார்க் எழுதலாம், சரிங்களா. சப்போஸ் 5 மார்க்கும் கூட லேக் ஆகலாம், 2.5 5 மார்க் அந்த மாதிரி லேக் ஆகலாம், ஏன்னா ஏபிங்கிறனால அந்த லேக் ஆகலாம். பட் 3 மார்க் 2 மார்க்கு இது பெஸ்ட்டு இந்த லெசன்ஸு. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஈஸியான லெசன் கூட, அதனால தான் படிக்க சொன்னேன். 2 மார்க் 3 மார்க் ஒரு 3 எழுதணும், 4 எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெசனை ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஓகேவா. 5 மார்க்குக்கு ஆகாது, 5 மார்க்கு வேறு பிளானு, ஸ்ட்ரைட் 5 மார்க்கு 3 கேட்பான். ஸோ 5 மார்க்லாம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும், சரிங்களா. அதுக்கு தான் நான் இங்கே 45+ எழுதியிருக்கேன், பாருங்கள். ஸோ இது யூனிட் வைஸ் சொல்லிட்டேன். இப்போ பாஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு வழின்னு பார்க்கும்போது, உங்களால் சுத்தமாக முடியலையா, யூனிட் 1 படிங்க. நான் இங்கே கொடுக்கக்கூடிய கொஷினில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் ஸ்கிப் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், மீதியெல்லாம் படிச்சிங்கனாலே நல்ல ஒரு 25+ 30 எடுத்துடலாம். சரி, நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள். யூனிட் 1 ஜோன் ரிஃபைனிங், மான்ஸ் ப்ராசஸ், ஆட்டோ ரிடக்ஷன், வேன் அறக்கல், மினரல் ஓரு, இதெல்லாம் படிச்சிருங்க. இந்த ஜோன் ரிஃபைனிங், மான்ஸ் ப்ராசஸெல்லாம் தமிழில் சொல்லணும்னு கோச்சிக்காதீங்க, சுய ஒடுக்காங்க பக்கத்தில் எழுதியிருக்க பாருங்கள், தெரியாதெல்லாம். வேன் அறக்கல், மினரல் ஓரும் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஸோ எலக்ட்ரோமேட்டிக் செப்பரேஷன், எலக்ட்ரோமேட்டிக் ரிஃபைனிங், காந்த பிரிப்பு முறை இது, சரிங்களா. அடுத்து சிமெண்டேஷன், அதாவது சைனடு வேதி கழுவுதல், இங்கே இருக்கு பாருங்கள், வில் படிவாக்கல், லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ஸோ அடுத்தது இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் லெசன் தான் நான் ரொம்ப முன்னுரிமை கொடுப்பேன், ஏன்னா அது கேட்பான்ல. லைம்ஸ்டோன் அந்த 8வது. 9வது கொஸ்டின் கேன்ஜு, கிராவிட்டி செப்பரேஷன், புவி ஈர்ப்பு முறை, நுரை பதிப்பு முறை, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் லெசன் மட்டும் எனக்காக யாருமே ஸ்கிப் பண்ணி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட, டாப்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் லெசன் படிச்சிருங்க. நிறைய கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் லெசனை நான் சொல்கிறதெல்லாம் படிச்சிருங்க. அடுத்தது லாந்த்ரைடு ஆக்டினைட்ஸ், இது யூனிட் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாந்த்ரைடு ஆக்டினைட்ஸ் ஏதோ ஒரு 5 டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து வெர்னியர் தியரி, வெர்னியர் கொள்கை, இது 5 பாயிண்ட் நீங்கள் படிங்க, யூனிட் 5 இது. லிமிடேஷன் ஆஃப் விபிடியின் கண்டிப்பாக குறைபாடு, வரம்புகள், இது கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இங்கே பேஜ் நம்பர்ஸும் நோட் பண்ணியிருக்குது, அதை நீங்கள் பேஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. அடுத்து கோஆர்டினேஷன் அண்ட் டபுள் சால்ட்டு, கண்டிப்பாக இதுவும் ஒரு பேஜ் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 5th யூனிட் 5ல் 5th. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் கிடையாது, இது புக் பேக் நம்பர், சாரி, இங்கே நோட் பண்ணிக்க பாருங்க. 13 இது 24th கொஸ்டின், இது 4th கொஸ்டின், சரிங்களா. ஸோ அதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது, இங்கே பாருங்கள் புக் பேக் நம்பர் 1, 15, 3, 10 இதெல்லாம் புக் பேக் நம்பர், சரிங்களா, தமிழ் மீடியத்துக்கு எழுதாதனால. ஸோ அடுத்தது யூனிட் 6 ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் விட்றாதீங்க, கிறிஸ்டலைன் அமர்ஃபஸ் விட்றாதீங்க, அயனிக் கிறிஸ்டல் விட்றாதீங்க, பிராக்லா விட்றாதீங்க. இதை மட்டும் ஒழுக்கமாக பாருங்கள், படிக்க முடியாதவங்க. அடுத்தது ஃபஸ்ட் ஆர்டர் ரேட்டில், 0 ஆர்டர் ரேட்டில் அந்த டெரிவேஷன், முதல் வகை வினை, பூஜ்ஜிய வகை வினை, இதோட தொகையின், அதாவது பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக கேட்பாங்க. புக் பேக்கில் 3rd கொஸ்டின், இது புக்கின். அடுத்தது ஹர்னி சமன்பாடு, கண்டிப்பாக 14வது கொஸ்டின் படிச்சுங்க. ரேட் கான்ஸ்டன்ட் 2வது கொஸ்டின். அடுத்த மாலிகுலாரிட்டி, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், இந்த 2 டிஃப்ரென்ஸும் நீங்கள் பார்த்துருங்க, இது 5வது கேள்வி புக் பேக்கில், யூனிட் 7.
அடுத்தது 0 ஆர்டருக்கு எக்ஸாம்பிள் 16வது கொஷின், ஃபஸ்ட் ஆர்டர் எக்ஸாம்பிள் 17வது கொஷின். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருங்க. யூனிட் 8ல் பாருங்கள், நான் சொல்கிற கொஸ்டின் எவ்வளோ கம்மியாக இருக்குது. லீவ் இல்லைன்னு வேறு சொன்னீங்களா, அதுக்கு தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. அட்லீஸ்ட் இதாக பாருங்கள், ஆண்டர்சன் ஈக்குவேஷன். ஸோ ஆஸ்வர்ட் டைல்யூஷனில் 5 மார்க்கு. 12வது அயனிக் ப்ராடக்ட்டு, காமன் அயன் எஃபெக்ட்டு, பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல், லிவிஸ் ஆசிட் லிவிஸ் பேஸு, பிஹெச், சாலிபிலிட்டி ப்ராடக்ட். இதையாவது ஒழுக்கமாக பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று எழுதலாம். அடுத்தது இதில் எழுதியிருக்கிறதுல புக் பேக் நம்பர், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 9 நர்ன்ஸ்ட் சமன்பாடு 24வது கேள்வி. கண்டிப்பாக இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் படிக்காமல் போயிடாதீங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன், மின்பகுளி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகள். கண்டிப்பாக இது படிச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் அது படிங்க. ஃபேரடேலா கன்ஃபார்ம் கொஸ்டின், கொல்ட்ராஸ்லா கன்ஃபார்ம் கொஸ்டின், சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் இது வந்து புக் பேக்கில் இங்கே இருக்கு பாருங்கள். 25வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 24வது கொஸ்டின். அப்சார்ப்ஷன் தியரி, அதாவது யூனிட் 10 இது. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன், இது நீங்கள் படிச்சுக்கோங்க. 2வது கொஸ்டின். ஸோ இதெல்லாம் போக இப்போ நான் இங்கே வந்து ஒரு கொஸ்டின் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். இன்டர்மீடியட் தியரியும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்டர்மீடியட் தியரி உங்களால் படிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் உங்களால் முடியாத பட்சத்துக்கு, ஓகேவா. அடுத்தது நான் ஓவரால் சொல்கிறேங்க. நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஆகாது. இது எனக்கு கெமிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி கேட்பாங்க, நேமிங் ரியாக்ஷன், டவுஸ் ப்ராசஸ், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரீமர் டீமன், கப்ளிங், தாலின், இந்த 5 ரியாக்ஷன் நீங்கள் படித்து தான் ஆகும். அதேமாதிரி யூனிட் 10 ரோஸ்மந்த் ரிடக்ஷன், யூரோட்ரோஃபின், ஹெச்விசெட் ரியாக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், டிரான்சஸ்டிஃபிகேஷன் படித்து தான் ஆகும். கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதுதான் ஆல்டால் கன்னிசாரோ, கண்டிப்பாக 5 மார்க்னால் அது இதுதான், ஆல்டால் கன்னிசாரோ. சரிங்களா, படிச்சிருவீங்களா. அடுத்தது யூனிட் 13 கெபரியால் தெலமைட், மஸ்டர்ட் ஆயில், கார்பலமைன், கெட்ரமென், சாண்ட்ரமேர், கோம்பக்ஸு, இந்த ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீன். இந்த 5 மார்க் வந்து டேரக்ட் 5 மார்க். ஐ திங்க் 7th கொஸ்டின் நினைக்கிற புக் பேக்கில். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கன்ஃபார்ம் 2 ரியாக்ஷன் இதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. லெசன் நம்பர் 2 வந்து நான் அங்கே சொல்லலை, அதனால் இங்கே சொல்லியிருக்கேன். புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. லெசன் நம்பர் 6லேயும் இந்த புக் பேக்கெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான லெசன். நேமிங் ரியாக்ஷன், இப்போ வந்து நேமிங் ரியாக்ஷனில் யூனிட் 4. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டவுஸு, கோல்ப்ஸு, குமைன், தேலின், ஃபியூஷன், கப்ளிங், அது எழுதியிருந்தேன் இல்லையா, அது பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து யூனிட் 11 நேமிங் ரியாக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்து, அது பார்த்துக்கோங்க. இங்கே அது போக ஸ்வான்ஸு, டிஎன்ஜி, ஆக்ரோலின், ஆட்டோ ஆக்சிடேஷன், இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா. டெஸ்ட்டு ஃபார் ஃபீனால், யூஸ் ஆஃப் ஆல்கஹால், அதெல்லாம் யூனிட் 12 நான் ஆல்ரெடி சொன்னது தான். கூடுதலாக படிக்கணும்னு தோணுச்சுன்னா பெர்கின்ஸு, பென்சாயின் நனவங்கள், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிஹைட், டெஸ்ட்டு ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், டிரான்சஸ்டிஃபிகேஷன். கண்டிப்பாக இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அடுத்து ஆல்டால் கன்னிசாரா சொல்லியாச்சு. யூனிட் 14 வந்து ஒரு பயங்கரமான லெசன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு 45+ மேலே எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கனாலே புக் பேக் யூனிட் 14 ஃபுல்லாக படிங்க. யூனிட் 14லேருந்து ஒரு 3 மார்க் கண்டிப்பாக வரும். ஒரு 2 மார்க் வருமானு தெரியாது, ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம் வரும். அதனால் நீங்கள் படிச்சிருங்க. புக்கினில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், இம்பார்ட்டன்ட் லிப்பிடு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் முடிஞ்சால் 5 மார்க் பாருங்கள் டைம் இருந்தால். டி குளுக்கோஸ், டி ஃப்ரக்டோஸ் வரைய சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரக்சரை. எப்பிமெஸ்னா என்ன, கிளைகோலிடிக் லிங்கேஜ்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. யூனிட் 15 பார்க்க டைம் இருந்தால் பாருங்கள். சரிங்களா. யூனிட் 15ல் புக் பேக் ஃபுல்லாக, ஃபஸ்ட்டு புக் பேக் ஃபுல்லாக யூனிட் 15. சப்போஸ் டைம் இருந்தால் சொல்கிறேன். பியூனா என்ன, பியூனா நைலான் 66 எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 15th லெசனில் வந்து நம்ம பார்த்தோம்னா 15th லெசன் நான் இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். 15th லெசன் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா. 15th லெசனில் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் வால்கனைசேஷன், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பியூனா என்னு, பியூனா எஸ்ஸு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நைலான் 66, நைலான் 6. இதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் புக்கின்னு. இதுக்கப்புறம் முடிஞ்சால் பாருங்கள். பட் ஃபுட் அடிட்டிவ், நான் அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபுட் அடிட்டிவ், ஆன்டி ஆக்சிடென்ட், இதெல்லாம் மட்டும் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அனஸ்தெட்டிக் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. 45+ மேலே எடுக்கிறதுக்கு. யூனிட் 4ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். யூனிட் 5ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நான் யாருக்கு சொன்னேன் அப்படின்னா, நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் ரிவிஷன் பண்ண டைம் இருக்காதனால இதெல்லாம் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக்லாம் படிக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். பட் இது டைம் இல்லை, லீவ் இல்லாதனால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி சார், ஏதாவது ஒரு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். யூனிட் 1, அப்புறம் யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10, இது முடி இருக்க கொஷின்ஸாவது ஒழுக்கமாக படிங்க, பாஸ் பண்ணிடலாம். சார் இவ்வளோ 43 கொஸ்டின் படிக்கணுமாங்க சார் அப்படின்னு கேட்கலாம்.
என்னால் முடிஞ்சது அதுதான். ஏன்னா வந்து எது வரும் எது வராதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் சொல்ல முடியாது. 1-2 கொஷின்ஸ் தான் ஒரு லெசன்லேயே வரும். நினச்சி பாருங்கள், உங்களுக்கே எல்லாம் தெரியும். அப்புறம் நான் உறுதியாக இது வரும்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ ஃபிசிக்ஸ் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. இதுதான் வரும் இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸ் பண்ணுறவங்க பாஸ் பண்ண யூனிட் 1 இங்கே எழுதியிருக்க பாருங்கள். யூனிட் 1லேருந்து இந்த இது முடி பாருங்கள். அதாவது ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ்ட்ரி ஆப்ஷன் முடி பாருங்கள் போதும். இதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்க்க வேணாம். சரிங்களா? பாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஓகே, பாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் பாருங்கள். மேற்கொண்டு ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 எல்லாம் வேண்டாம். யாருக்கு? பாஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். யூனிட் 1, 6, 7, 8, 9 இந்த 5 படித்தாலே பாஸ் ஆகிடலாம். பாஸுக்கு மேலேயே ஒரு 25க்கு மேலேயே எடுக்கலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன். கெமிஸ்ட்ரி எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா போதும். இதெல்லாம் படிக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இந்த கொஷின்ஸாவது ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு 10 கொஷின் சொல்லுங்கள் படித்தா பாஸ் ஆகணும்னு சொல்லணும்னா நான் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே குட்டி குட்டி கொஷின்ஸ் தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்ல இருக்கிறாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பாக 45+ மேலே எடுக்கலாம். தேங்க்யூ.